أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدا عبده ورسوله أرسل إلى الناس كافة بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, இஸ்லாம் கூறும் சமூக நல்லொழுக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் அல்லாஹுவும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு பின்பற்ற கூறியிருக்கும் உயர்ந்த நற்பண்புகளையும் ஒழுக்கங்களையும் பற்றி பேச இருக்கின்றோம். பேசும் நற்பண்புகளை பற்றியும் ஒழுக்கங்களை பற்றியும் நாம் கவனத்துடன் கேட்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஒழுகுவதற்கு அல்லாஹு தஆலா உதவி செய்வானாக, நல்லொருள் வழங்குவானாக, நம்முடைய குணங்களை அல்லாஹ் சீர்படுத்துவானாக. அன்பிற்குரியவர்களே, இன்று சமுதாயத்திலே பல விஷயங்களை பற்றி புரட்சி, எழுச்சி, ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதை பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், வரவேற்கத்தக்கது, வரவேற்கிறோம். இஸ்லாம் எந்த அளவிற்கு கொள்கைகள், வணக்க வழிபாடுகள் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறதோ அதே அளவிற்கு அதைவிட எவ்வித குறைவும் இல்லாமல் தங்களது ஒழுக்கங்களை, பண்புகளை சீர்படுத்திக் கொள்வதற்கும் முஸ்லிம்களுக்கு வலியுறுத்தி கூறுகின்றது. ஒருவருடைய தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ் இன்னும் கொள்கை சீராகிவிட்டால், சரியாகிவிட்டால் மட்டும் அவர் நாளை மறுமையிலே முழுமையான வெற்றியை அடைந்து கொள்ள முடியாது. மாறாக இஸ்லாமிய மார்க்கத்தின் மிக முக்கிய அம்சமான நல்லொழுக்கத்தை பற்றியும் தெரிந்து அந்த நல்லொழுக்கத்தை தனது வாழ்க்கையில் முழுமையாக கடைபிடித்தால்தான் அவர் அல்லாஹ்விடத்திலே நாளை மறுமையில் உண்மையான வெற்றியை அடைய முடியும். ஒரு முஸ்லிம் அவன் எந்த சமூகத்திற்கு மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, அவன் உலகத்தில் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் சரி, எந்த மொழி பேசுபவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, எந்த நிறத்தை சேர்ந்தவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தாலும் சரி, இஸ்லாம் அவருக்கு கற்றுக் கொடுத்திருக்கும் நற்பண்புகளை கொண்டு அவர் மக்களிலே தனித்து காணப்பட வேண்டும். இஸ்லாம் ஒரு முஸ்லிமிடத்திலே என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால், இஸ்லாமிய ஒழுக்கங்களை, பண்புகளை இவர் பின்பற்றி மக்களுக்கு மத்தியிலே தனித்தன்மையுடன் காணப்பட வேண்டும். ஒரு முஸ்லிமை பற்றி அடையாளம் கூறும்போது அவருடைய ஒழுக்கங்கள் அங்கே மின்ன வேண்டும். அவருடைய ஒழுக்கங்களை பற்றி அங்கே மக்கள் திருப்தி கொள்ள வேண்டும். இது ஒரு முஸ்லிமினுடைய இயற்கை பண்பாக இஸ்லாம் அமைத்திருக்கிறது. ஒழுக்கமற்றவன், குணமற்றவன், நற்பண்புகள் அற்றவனாக முஸ்லிமை கற்பனை செய்தே பார்க்க முடியாது. அந்த அளவிற்கு நற்பண்புகளை குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு போதிக்கின்றன. குர்ஆனை கற்றுத் தேர்ந்தவர், குர்ஆனின் மீது ஈடுபாடு உள்ளவர், குர்ஆனை தனது வாழ்க்கையின் வழிகாட்டியாக ஏற்றுக்கொண்டவர், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபிமொழிகளை படித்து பண்பற்றவர் இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை தனது வாழ்க்கையிலே எந்த நிலைமையில், எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் சரி உறுதியாக கடைபிடிக்க வேண்டும். எப்படி தொழுகைக்கு நற்கூலி இருக்கின்றதோ, நோன்பிற்கு நற்கூலி இருக்கின்றதோ, இறை வழிபாடுகளுக்கு நற்கூலியை அல்லாஹ் கொடுப்பதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றானோ, அன்பிற்குரியவர்களே, அதே அளவிற்கு நற்பண்புகளுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். நற்குணங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி அளிக்கின்றான். தொழுகைக்கு நன்மை இருப்பது போன்று, அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைப்பது போன்று, அதுபோன்று நற்குணத்தால், நல்லொழுக்கங்களால், சிறந்த பண்புகளால் அல்லாஹ்விடத்திலே நாம் நற்கூலிகளை பெற்றுக் கொள்கிறோம். எப்படி இறை வழிபாட்டிலே ஒரு மனிதன் குறைவு செய்யும் போது, இறை வழிபாட்டிலே ஒரு மனிதன் அலட்சியம் செய்யும் போது அவன் அல்லாஹ்விடத்திலே தண்டனைக்கு ஆளாகிறானோ, அல்லாஹ்வுடைய பழிப்புக்கு நாளை மறுமையிலே நஷ்டத்திற்கு ஆளாகிறானோ, அதுபோன்றுதான் இந்த நற்குணத்திலும்
அவன் குறைவு செய்யும் பொழுது தண்டனைக்கு ஆளாகிறான், அல்லாஹுடைய பழிப்புக்கு ஆளாகிறான், மறுமையிலே முழுமையான வெற்றியை அவன் அடைய முடியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முஸ்லிமை எப்படி மார்க்கத்தில் இந்த சமூகத்தில் ஒழுக்கம் நிறைந்தவனாக ஆக்க வேண்டும் என்பதற்கு அவர்களுடைய முழு வாழ்க்கையிலும் கவனம் செலுத்தினார்கள். எங்கே தொழுகைக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, எங்கே நோன்புக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, ஹஜ்ஜுக்கு ஆர்வம் ஊட்டினார்களோ, அதே இடங்களில் அதே சமயங்களில் நல்லொழுக்கங்களையும் அங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் ஊட்டினார்கள். அவர்கள் ஆர்வம் ஊட்டியது மட்டுமல்ல, அல்லாஹு அக்பர், மிக சிறந்த அழைப்பாளரான அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தில் முதலாவதாக தாங்கள் அந்த நற்குணங்களை பேணி வாழ்ந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குண புரட்சி அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து ஆரம்பமாகியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொள்கையில் புரட்சியை ஏற்படுத்தினார்களோ, மனிதர்களுடைய சிந்தனைகளிலே புரட்சி ஏற்படுத்தினார்களோ, அதுபோன்று ஒழுக்கத்திலே புரட்சி ஏற்படுத்தினார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அக்லாக். சமூகமே, நான் அனுப்பப்பட்டது எதற்காக தெரியுமா? நற்பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக, உயர்ந்த பண்புகளை முழுமைப்படுத்துவதற்காக நான் அனுப்பப்பட்டுள்ளேன். சுப்ஹானல்லாஹ். தாங்கள் இறை தூதராக அனுப்பப்பட்ட நோக்கங்களிலே ஒன்று இந்த நற்குணங்களை சீர்படுத்துவது, செம்மைப்படுத்துவது, முழுமைப்படுத்துவது என்பதாக சொன்னார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தவர்கள். எத்தனை ஆண்டுகள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வருகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தங்களது 10 வயதுடைய அனஸை அழைத்து வருகிறார்கள். அல்லாஹுவின் தூதரே, இதோ எனது மகன், உங்களுக்கு பணிவிடையாளனாக இவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனா ஹிஜ்ரத் செய்து வருவதை அனஸ் அவர்களும் அவர்களது தாயாரும் பல இரவுகளாக, பல நாட்களாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு நேரங்களிலே உம்மு சுலைம் அவர்கள் இஸ்லாத்தில் தான் தெரிந்ததை தங்களுடைய மகன் அனஸுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து தாங்கள் அறிந்து வைத்திருந்த நற்பண்புகளை, சிறப்புகளை தங்களது மகன் அனஸுக்கு சொல்லித் தருகிறார்கள். 10 வயது முழுமையடைகிறது. ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபா வந்து விட்டார்கள், அடுத்து மதீனாவிற்கு நுழைகிறார்கள் என்ற செய்தி தெரிந்தவுடனே உம்மு சுலைம் அவர்களும் அனஸ் அவர்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சமூகம் வருகிறார்கள். உம்மு சுலைம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, உங்கள் மீது எங்களுடைய அன்பு இதோ அதற்கு அடையாளம். என்னுடைய 10 வயது நிரம்பிய இந்த குழந்தை அனஸை நீங்கள் உங்களுடைய பணிவிடையாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் 10 ஆண்டுகள் உயிர் வாழ்கிறார்கள். அந்த 10 ஆண்டுகளும் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழலாக எந்த நேரத்திலும் பிரியாமல் பணிவிடை செய்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் குறிப்பெடுக்கிறார்கள். எப்படி? பேனாவிலும் பேப்பரிலும் அல்ல, தங்களது வாழ்க்கையிலே. 10 வயது நிரம்பிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹு தஆலா முதிர்ந்த அனுபவத்தை, அறிவு வளர்ச்சியை, கல்வி ஞானத்தை, ஒழுக்க மாண்பை தருகிறான். யாரின் காரணமாக? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தோழமையின் காரணமாக, அந்த சுஹபத்தின் காரணமாக. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார்கள், கான அஹ்ஸனன் நாஸி குலுகா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணங்களில், பண்புகளில் மிக சிறந்த தரத்தில் இருந்தார்கள். மக்களிலே அவர்களை விட அழகிய பண்புடையவரை பார்க்க முடியாது. எல்லா மக்களிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு தனித்து தென்படும் அழகிய குணமுடையவர்களாக இருந்தார்கள். எப்படி? இதை அவர்கள் ஒரு வாதமாக சொல்லவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை பற்றி சொல்கின்றார்கள். خدمت رسول لقد خدمت رسول الله صلى الله عليه وسلم 10 سنين. 10 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் பணிவிடை செய்திருக்கிறேன். அல்லாஹ் அக்பர்.